ஹாய்டா மை லிட்டில் கார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, நீங்கள் வந்து டேக்கு பிஎலுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்தலாம். டைட்டில் நேம் வந்துட்டு யூ ஆர் மை காஜி. ஸோ ஹெட்ஃபோன் வேர் பண்ணிக்கோங்க, பிடிக்கலைன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல. பிடிச்சவங்க மட்டும் மறக்காமல் லைக்கு ஹைப்பு கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டோரி யோசிக்கிறதுக்கான மோட்டிவேஷனல் அண்ட் டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. ஓகேடா, ஒரு சின்ன இன்ட்ரோன்னு பார்த்தா தாங்க்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ பாய் ஃப்ரெண்டை தாண்டி ஜேகே எப்படி தாங்க அடைவான் அப்படின்றது தான் இந்த ஒரு ஒன் ஷாட்டில் பார்க்க போகிறோம். ஹெட்ஃபோன் மஸ்ட்டு, அதனால் ஹெட்ஃபோன் வேர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம தாங் அண்ட் கியூங் ரெண்டு பேரும் அவங்க காலேஜ் க்ரௌண்டில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தாங்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ ப்ரைவேட் நம்பர் அட்டன் பண்ணுறான். இப்போ கியூங்கும் அப்படியே தாங்க பார்த்து தாங் ஃபோனை ஸ்பீக்கரில் போடு அப்படின்ற மாதிரி சொல்ல தாங்கும் ஸ்பீக்கரில் போடுறான். இப்போ அங்கிட்டிருந்து ஒரு அன்னோன் பர்சன் தான், ஏய் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? எங்கே இருக்கா? சீக்கிரம் வா, நான் வீட்டில் தான் இருக்கேன், உனக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், செல்ல குட்டிக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ கியூங்க அப்படியே தாங்க பார்த்து தாங் யார் இது? சீக்கிரம் வா செல்லக்குட்டியா, வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேனா, என்னதான் அங்கே இது அப்படின்ற மாதிரி கியூங் தாங்க பார்த்து கேட்டுட்ருக்கா. தாங்கும் ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு, அது வந்து கியூங் இப்படி தான் எனக்கு டெய்லியும் ஒரு ப்ரைவேட் நம்பர்லேருந்து கால் வருது, யாரோ அன்னோன் பர்சன் பேசுகிறாங்க, இப்படி தாங்க கியூங் பேசுகிறாங்க. ஏன் தாங்க இதை என்கிட்ட முதலே சொல்ல? ஏன் சொல்லலை? அது வந்து உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. லூஸு, இதை என்கிட்ட முதலே சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோவே, நான் இந்நேரம் இந்த ப்ராப்ளமே சால்வ் பண்ணியிருப்பேன். இப்போ வா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். அவன் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சவன், ஆண்ட்ராய்டு பிசி எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சவன். அவனுக்கு தெரியும் இந்த ப்ரைவேட் நம்பர் யாரோடதுன்னு. ஸோ அவன் ஈஸியாக டேக் பண்ணுவான், வா அப்படின்ற மாதிரி. இப்போது தாங்கியும் கூட்டிகிட்டு கியூங் ஒரு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கான். போய் பார்த்தா அது பெரிய லெவல் வீடுரா, ரொம்ப பெருசாக இருக்குது. தாங் வாயை பொழந்துட்டு பார்த்துட்ருக்கான். கியூங் இது யாரோட வீடு? என் ஃப்ரெண்டோட வீடு, வா வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே போக, இப்போது கியூங்கும் அவனோட ஃபோன் எடுத்துகிட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிகிட்ருக்கான். லவ், என்னடா? ஏய் எங்கடா இருக்க? ஏய் என் வீட்டில் என் ரூமில் தான் இருக்கேன். என்னடா ஜேகே ரொம்ப இறைச்சலாக இருக்குது? டான்ஸ் ஆடிட்டுருக்கேன்டா, ஃபுல்லாக வைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஷோ, ஏய் இங்கே பாரு, என்னோடய பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப் வேணும். அவன் ஃபோனுக்கு வெறும் ப்ரைவேட் நம்பர்லேருந்து ஒரு கால் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே பாரு ஜேகே, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனால் அது அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு ப்ரைவேட் நம்பர்லேருந்து கால் வருதா? சரி சரி, உன் பாய் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு என்னோடய ரூமுக்கு வா அப்படின்ற மாதிரி இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம ஜேகே தான். கியூங்கோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நம்ம ஜேகே தான். இப்போது அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு கியூங்கும் தாங்க கூட்டிகிட்டு அந்த ரூம்குள்ளே போகிறான். ஸோ போனால் நம்ம ஜேகே காதில் ஹெட்செட்டை மாட்டிட்டு அவ்வளோ வைப்பில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். சும்மா செம்மையாக வைப் பண்ணிக்கிட்டு இருக்கான். டி ஜேகே, உன்னை நம்பி ஹெல்ப்புக்கு வந்தா நீ காதில் ஹெட்செட்டை மாட்டிட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு கியூங்கும் ஜேகே காதில் இருந்து அந்த ஹெட்செட்டை கழட்டிட்டு அப்படியே தயாங்க வந்து இன்ட்ரூவ் பண்ணிட்டுருக்கான். ஏய் இதுதான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட், ப்ரைவேட் நம்பர்லேருந்து ஓயாமல் கால் வருது, என் பாய் ஃப்ரெண்டை செடியூஸ் பண்ணுறாங்க, யாருன்னு தரல, இதை நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கியூங்கும் ஜேகே கிட்ட ஹெல்ப் கேட்க, அவ்வளோதானே கண்டுபிடிச்சிடலாம், ஃபோனை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஜேகேவும் தாங்கோட ஃபோனை வாங்குகிறான். வாங்கி அவனோட லேப்டாப்பில் அவனோட பிசியில் போட்டு ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ட்ராக் பண்ணி கியூங்கிட்ட, பாரு இவனுக்கு கால் பண்ணிகிட்ருக்க நபர் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸும் கொடுக்குறான். இப்போ அந்த அட்ரஸ் வாங்கின கியூங் நேராக தாங்க பார்த்துட்டு, தாங் வா நம்ம போகலாம், போயிட்டு அந்த நாதாரையோ அடித்து தோலை உரிச்சு தொங்க விடல, வா தாங் அப்படின்ற மாதிரி தாங்கோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்ருக்க. ஆனால் தாங் போக மாட்டான். இல்லை இல்லை கியூங் வேணாம், இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு, அதெல்லாம் பிரச்சனைலாம் வேணாம், இந்த விஷயத்தை இப்படியே விட்டு பார்த்துக்கலாம். என்னடா உனக்கு ப்ரைவேட் நம்பர்லேருந்து கால் வந்துகிட்டே இருக்குது, அவன் உன்னை அப்படி பேசிக்கிட்டு இருக்கான், நீ விட்டுட்டு உட்காந்துட்ருக்க. இங்கே பாருதா, அதெல்லாம் என்னால் முடியாது, அப்போல்லாம் உன்னை விட்டு கொடுக்க முடியாது, இப்போயே போய் அந்த நாதாரையே கையை காலை உடச்சி போட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கியூங்கும் தாங்க கூப்பிட. ஆனால் தாங்க போக மாட்டான். கியூங் வேணாம் கியூங், விட்டு கியூங், ஏன் இந்த சின்ன விஷயத்த பெருசாக்கிட்டு இருக்க? எதுதான் சின்ன விஷயம்? உன்னை வந்துட்டு செடியூஸ் பண்ணுறானே அது சின்ன விஷயமா?
கால் பண்ணி இப்படி பண்ணிகிட்ருக்கான், நீ என்னோட வர மாட்டேற, எப்போ இப்போ நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கியூங்கும் தயாங்க பிடிச்சி பம்படியாக பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். இப்போது ஜேகே சொன்ன அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு அந்த பையனை போட்டு மிரட்டிட்டு இருக்கான் கியூங். இங்கே பாரு, டேங் இஸ் மை மைண்ட், டேங் மை பாய் ஃப்ரெண்ட், அவன்கிட்ட ஏதாவது பம்பு வச்சுக்கிட்ட வால் ஆட்டிகிட்டு இருந்தேன்னு வை, வாழை ஒட்டு நறுக்கி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி அந்த பையனை மிரட்ட அந்த பையனும் இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கியூங் கிட்ட சொல்லிடுறான். இப்போ அப்படியே கியூங்கு இந்த அவங்களோட ஹேண்டை பிடிச்சிட்டு இதுக்கு போயிட்டு பயந்துட்டு இருந்தேன், ப்ரைவேட் நம்பர்லேருந்து கால் வந்தால் அதை சமாளிக்க கற்றுக்கணும், புரியுதா, இந்த மாதிரி பயந்துட்டு பின் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கியூங்கு தயாங்க்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். திருப்பியும் தயாங்க்கு ப்ரைவேட் நம்பர்லேருந்து கால் வருது. அப்படியே கியூங்கும் தயாங்க பார்த்து அட்டன் பண்ணு, அந்த பொறுக்கியாக தான் இருக்கும், அட்டன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல தயாங்கும் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறான். ஏய் பொண்டாட்டே, எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது, இப்போ வருவியா, எல்லாம் இருக்கிற இடத்துக்கு நான் வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஃபோன் கட் ஆயிடுது. இப்போ அப்படியே கியூங்க்குனா டென்ஷன் ஆகுது. தயாங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு திருப்பி அந்த பையன்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு, டேய் பொறுக்கி ராஸ்கல், எத்தனை தடவை உன்ட்ட சொல்லிட்டுருக்கேன் தயாங்கோட நம்பருக்கு கால் வரக்கூடாதுன்னு. சார், இங்கேருந்து நீங்கள் எட்ட போய் 5 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே நான் தயாங்க்கு கால் பண்ண போகிறேன்னா? ஏன் சார் நீங்கள் வேறு, நான் யாருக்கும் கால் பண்ணல சார், என்னை ஆள் விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் போயிடுறான். இப்போ கியூங்க்கும் தயாங்க்கும் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆனால் தயாங்க்கு கன்ஃபியூஷன் கிடையாது, அவன் திருத்திருந்து தான் முழிச்சிட்ருக்கான். கியூங்க்கு தான் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ நேராக ஜேகே கிட்ட தான் தயாங்கை கூட்டிகிட்டு போகிறான். ஜேகே, நீ சொன்ன மாதிரி அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு அந்த பையனை சத்தம் போட்டேன், அந்த பையனை இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். திருப்பி இன்னொரு அன்னோன் கால் வருது, அட்டன் பண்ணி பேசினா அதே மாதிரி சஜஸ்ட் பண்ணி பேசுகிறாங்க. யார் தான் ஜேகே இதை ட்ராக் பண்ணு ஜேகே அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்ட போயிட்டு சொல்ல ஜேகேவும் ஒரு மாதிரியாக கியூங்கையும் பார்த்துட்டு தாங்க டாப் டு பட்டம் பார்க்குறான். ஏய் கியூங், சரி ஓகே, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ இப்போ என்ன பண்ணுறது தெரியுமா, உன்னோட பாய் ஃப்ரெண்டை இங்கே விட்டுட்டு அவனோட ஃபோனையும் என்கிட்ட கொடுத்துட்டு நீ ரூமை விட்டு வெளில போ அப்படின்ற மாதிரி சொல்ல கியூங்கும் தாங்கோட ஃபோனை ஜேகே ஹேண்டில் கொடுத்துட்டு தாங்க அந்த ரூம்குள்ளேயே விட்டுட்டு இப்போ ரூமை விட்டு வெளில போகிறதுக்கு போகிறான். தாங்க கியூங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு, கியூங் என்ன நீ இது ரூம்குள்ளே விட்டுட்டு போகிற, இங்கே பாரு அதெல்லாம் வேணாம், நானும் வெளியில் வரேன். ஏய் இருடா, அவன் கண்டுபிடிக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த நாதாரி எவன்னு பார்த்துக்கலாம். இல்லை அவன் கண்டுபிடிக்கலாம் வேணாம், அது அது வேணாம், இதை எப்படியே விட்டுறேன். டேய் என்னடா, ப்ரைவேட் நம்பர்லேருந்து ஃபோன் அடித்து செடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க, அப்படியே விட்டுன்னு சொல்லிட்டுருக்க, அப்படிலாம் விட முடியாது, யாருன்னு கண்டுபிடிக்கணும் ஜேகே கண்டுபிடி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கியூங்கும் அதே இடத்துல தயாங்க விட்டுட்டு இப்போ ரூமை விட்டு வெளியில் வந்துடுறான். இப்போ அப்படியே ஜேகே ஒரு மாதிரி தாங்க டாப் டு பாட்டம் பார்த்துட்டு அப்படியே தாங்கிட்ட போகிறான். இப்போ தாங்கும் அப்படியே ஜேகேவை நிமிர்ந்து பார்க்குறான். ஜங்குக்கா, இதெல்லாம் உன்னோட வேலை தானே, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி தாங்க ஜேகேவை பார்த்து கேட்டுட்ருக்க ஜேகேவும் ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணுறான். தென் அவன் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி காயமாக இருக்குது. காதில் ஹெட்செட்டை மாற்றிட்டு ஃபுல்லாக வைப் பண்ணிட்டு தான் இருக்கான் நம்ம ஜேகே. அப்படியே தாங்கோட காதுகிட்ட போயிட்டு, ஏய் தெரிஞ்சிருச்சா, என்னோட வேலை தான் தெரிஞ்சிருச்சா, ஏண்டா நான் தான் பண்ணிட்டுருக்கேன்னு தெரியுது, ஆனால் என் கூட பண்ண மாட்டேல அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். இப்போ தாங்கும் ஒரு மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுட்டு, ஏன் ஜேகே கியூங் முன்னாடி இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, என்னால் அவங்ககிட்ட சொல்லக்கூட முடியாது நீ தான் அதெல்லாம் பண்ணிட்டுருக்கன்னு, வீம்புக்கு தானே பண்ணுற, யுவா மை காஜி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட சீஸை பிடிச்சி கிள்ளிகிட்ருக்கான். ஏய் என்னடா ஓவரா சீனை போட்டு அவன் கூட சுற்றிட்டுருக்க, என்ன நடக்குது, அவன் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. பெஸ்ட்டு ஃப்ரெண்டா, எப்போ கொஞ்ச நேரத்துக்கு பாய் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரிவியூ கொடுக்குறான், என்ன செய்ய சொல்கிற, எனக்கு ப்ரைவேட் நம்பர்லேருந்து கால் வருது, நீ உன் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணாமல் ப்ரைவேட் நம்பர்லேருந்து கால் பண்ணுற, அப்போ நான் என்ன பண்ணுறது, அவன் கூட இருக்கும்போது என்னால் என்ன பண்ண முடியும், நானும் அட்டன் பண்ணால் நீ ரூமுக்கு வா நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்ற லூஸு, இப்படி தான் பேசுவியா, நான் யார் கூட இருக்கேன் என்ன பண்ணிட்டுருக்கேன்லாம் உனக்கு தெரியாதா. ஏய் நான் எப்பயுமே உன்னை இன்ச்சாக வாட்ச் பண்ணிட்டு தான்டா இருப்பேன், நீ யார் கூட இருக்கா என்ன பண்ணிட்டுருக்கன்னு தெரிஞ்சு தான் உங்ககிட்ட அப்படி பேசுவேன், எனக்கு தெரியும் நீ இவங்க கூட தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னு, அதனால தான் அப்போ ஒரு விளாண்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே சொல்கிறான். அப்படியே தாங்கண்ணா, ஏன் ஜேகே இப்படி பண்ணுற, நான் உங்ககிட்ட கேட்டது ஒரே ஒரு கிஸ்ஸு தான், அதுக்கு நீ ஓவராக இது பண்ணிட்டு இருந்தா அப்போ நான் என்ன பண்ண முடியும், நீ கொடுக்க மாட்டேன்றா, அதுக்காண்டி தான் நான் இப்படி பண்ணிட்டுருக்கேன்,
அப்படின்ற மாதிரி ஜேகேவும் சொல்ல, ஒரு கிஸ்ஸுக்காண்டே தான் இப்படிலாம் பண்ணுவியா? அதை என்கிட்ட கேட்டால் நானே கொடுத்துருவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட நெக்கை பிடிச்சி இழுத்து அப்படியே ஜேகேயோட லிப்பில் கிஸ் பண்ணுறான். கியூங் பார்த்துடுறான். பார்த்துட்டு தயாங் அப்படின்னு கத்திக்கிட்டே வரான். என்ன கியூங், என்னடா இங்கே நடக்குது? அச்சோ கியூங், அந்த ப்ரைவேட் நம்பர், என்னோட பாய் ஃப்ரெண்ட் பொறுக்கி, எல்லாமே இந்த பொறுக்கி தான் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக தூக்கி தாங் போட அப்படியே ஜேகேவை கியூங் ஒரு மாதிரியாக பார்க்குறான். டேய், என்னடா என்கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய மேட்ரை மறைச்சிட்ட? ஆ, ஆனால் நான் தாங்க அவ்வளோ லவ் பண்ணுறேன், அதனால தான் தாங்கிட்ட விளாண்டுட்ருக்கேன், நீ கண்டுக்காத. சி தொலைஞ்சி என்னமோ பண்ணி தொலைங்க, இதில் நான் தான் ஏமாந்துட்டேனா? ஆமாம் ஆமாம், நான் என் பொண்டாட்டிக்கிட்ட விளாண்டுட்டு இருக்கும்போது நீ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி இப்போ அவன் சொல்ல, தென் பொண்டாட்டி இதே மாதிரி தான் பேசியிருப்பான், ஃப்ளட் பண்ணியிருப்பான். இப்போ தான் அந்த வாய்ஸு கியூங்க்கு தெரியுது. அடப்பாவிங்களா, என்னையவே ஏமாத்திட்டீங்களே. ஆ, நான் உன்னை ஏமாத்தலை, நீ தான் ஏமாந்துட்ட. சரி, அப்படியே நானும் கொஞ்சம் உங்கள் கூட விளாண்டேன். என் பாய் ஃப்ரெண்டுகிட்டேருந்து எனக்கு கிஸ் வேணும், அதுக்கு நீ ஏன் ஹெல்ப் பண்ணிட்ட? ஏய் கியூங்க, ஒழுங்கா ரூமுக்கு வெளில போய்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடு, ஏன்னா நான் என் பாய் ஃப்ரெண்டு கூட ரொமான்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டே சொல்ல, இப்போ தாங்க அப்படியே ஜேகேயோட ஷோல்டரில் ஒரு டேப் பண்ணிவிட்டு, யோ காஜி, யூ வாம் மை காஜி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறான். கிட்ட ஹாப்பி என்டிங். இந்த ஸ்டோரி எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு புரியுதுலடா. தாங்க்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அந்த பாய் ஃப்ரெண்டே நம்ம ஜேகே தான். அது கொஞ்சம் ட்விஸ்டடாக தான் இருந்திருக்கும். தென் எனக்கே என்னோடய ட்ரீமில் வரும்போது இது ட்விஸ்டாக தான் இருந்துச்சு. திஸ் இஸ் மை ட்ரீம் ஸ்டோரி. ஜஸ்ட் இமேஜின். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த ஸ்டோரிக்கு வியூவர்ஸ் அதிகமாக போச்சுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பை டாமிஸ், பாய்.